நான் வெயில் மண்டையை பொழக்குதுண்ணா தோப்பை சுற்றி மட்டையா தயவு செஞ்சு க்ளீன் பண்ண வாங்கண்ணா, கடுப்பு ஆகுதுண்ணா. இனி நீங்கள் மட்டையை எரிக்கவும் வேண்டாம், புதைக்கவும் வேண்டாம். ஏன்னா 2-in-1 பவர் டிராகன் வந்தாச்சுங்க. நம்ம டூயல் பவர் டிராகனுங்க. மட்டை குச்சியெல்லாம் ரெண்டாக வெட்டணும்னு அவசியமே கிடையாது. இனி நீங்கள் ஈஸியாக முழுசாக போட்டு அரைச்சிக்க முடியும். 10,000 இல்லை, 20,000 இல்லை, 30,000 இல்லை, சொல்லையா 50,000 ரூபா. யாருக்கெல்லாம் தெரியுமா? வணக்கம் மக்களே. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி மட்டை தென்னை மரத்துலேருந்து விழுகிறது ரொம்ப நார்மல். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மொத்த மட்டைகளையும் இந்த மாதிரி குமிச்சு போட்டுருவோம். ஸோ இப்படி குமிச்சு போட்டிங்கன்னா தோப்பை சுற்றி வெறும் மட்டையாக தான் இருக்கும். உங்களுக்கு தென்னை மரம் எல்லாமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எல்லா மட்டையும் போட்டு எரிச்சிடலான்னு இருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா மட்டை மட்டும் இல்லை, மரமும் வீணாக போயிடும். எரிக்கவும் கூடாது, புதைக்கவும் கூடாது. மல்ச்சரை கூப்பிட்டு இனி நீங்கள் காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதுக்கு தான் நம்ம எம்டிஎம்மில் ஆல்ரெடி பவர் டிராகன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வாங்கியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா மோட்ரு வச்சு வாங்கியிருப்பீங்க, இல்லைனா இன்ஜின் வச்சு வாங்கியிருப்பீங்க. இனி அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. மோட்டரையும் இன்ஜினையும் ஒட்டுக்கா வச்சு இன்றைக்கி நாங்கள் புதுசாக பவர் டிராகன் டூயல் அப்படிங்கிற மிஷினை லான்ச் பண்ணுறோம். ஸோ பவர் டிராகனோட மேஜரான அப்கிரேட், அதாவது யாருக்கிட்டேயுமே இந்த அப்கிரேட் கிடையாதுங்க. அதுதான் டூயல். அதாவது இன்ஜின்லேயும் ஓட்டிக்க முடியும், எலக்ட்ரிக்கல்லையும் ஓட்டிக்க முடியும். ஸோ இன்ஜினில் ஓட்டிக்க முடியும் நான் சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு நாங்கள் கொடுத்துருக்க இன்ஜின் என்ன தெரியுங்களா, 20 HP பெட்ரோல் இன்ஜின். அதுவும் செல்ஃப் ஸ்டார்ட்டோட. நீங்கள் ரீகாயில் இழுத்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பரான காப்பர் வைண்டிங்க, அதுவும் 7.5 HP பவரில் ஓடுது. ஸோ உங்களுக்கு லேக் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. நாங்கள் இதில் டூயல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் மிஷினை எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சு அரைச்சிக்க முடியும், இல்லை எலக்ட்ரிக்கல் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டைகளை கொண்டு வந்து அரைச்சிக்க முடியும். ஸோ எந்த நேரத்துலையும் வேலை பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயமே இல்லாமல் நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால நாங்கள் மிஷின் மேனுஃபேக்சரிங்கில் எந்த குறையுமே வைக்கலைங்க. அதனால தான் பிளேடு பார்த்துட்டிங்க அப்படின்னா கட் பண்ணுற பிளேடும் ஹார்டனிங் பிளேட், பல்வரைசிங் பண்ணுற பிளேடுமே ஹார்டனிங் பிளேடு. ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பிளேடு டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா இது ரெண்டுமே ப்ராப்பரான ஹார்டனிங் பிளேடு அப்படிங்கிறதுனால டேமேஜுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இது எல்லாமே ஓகேப்பா. ஆனால் மற்ற கம்பெனிக்கும் எம்டிஎம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற கடையில் நீங்கள் உச்சிப்பர் வாங்கும்போது அதோட அவுட்புட் என்னன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அவுட்புட்டை நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டிலும் 4 மடங்கு அதிகமான அவுட்புட் நம்மளோட பவர் டிராகனில் கிடைக்குங்க. அதனால தான் மிஷினோட இன்ஜின் ஆகட்டும், பிளேட் ஆகட்டும், அவுட்டர் பாடி ஆகட்டும் எல்லாமே ஹெவியாக பண்ணியிருக்கோம். எங்கேயுமே காஸ்ட் கட்டுக்காக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணவே கிடையாது. அடுத்தது அவுட்புட்டும் குவாலிட்டியும் இது எல்லாமே எம்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு சேஃப்டி. அதனால தான் மோட்டருக்கும் சரி இன்ஜினுக்கும் சரி ப்ராப்பரான பெல்ட் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நீங்கள் இந்த மிஷினை ஓட்டிக்க முடியும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மட்டும் சேஃப்டி இல்லை, மோட்டருக்குமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா மரத்தை அரைக்கும் போது அதுலேருந்து கண்டிப்பாக தூள் அப்படிங்கிறது வரும். அது மோட்டருக்குள்ளே போய் மோட்டரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால வென்டிலேஷன் மோட்டருக்கு பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. கீழே எல்லாமே வந்து ரொம்ப ஏர் உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ மோட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பாக்ஸை ரொம்ப ஈஸியாகவே கலட்டி க்ளீன் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதோட இன்புட் ட்ரே தாங்க. நீங்கள் மட்டைகளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெட்டி போடணுன்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய மட்டையாக இருந்தாலும் அழகாக இதுக்குள்ளே நீங்கள் போட்டு அரைச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் தென்னை மரம் மட்டும் வைக்கல, கூடவே வந்து சில மர வகைகளும் வச்சுருக்கேன், அதில் வர குச்சிகளை அரைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வர குச்சிகளையும் அரைச்சிக்க முடியும், தேங்காயோட உரிமட்டைகளையும் கூட அரைச்சிக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மிஷின் பார்க்க இப்படி பிரம்மாண்டமாக இருக்குது, இவ்வளோ சோடு இருக்குது, இத்தனை வெயிட்டாக இருக்குது, இதை எப்படி நான் தள்ளிட்டு போய் அரைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் இதில் 2 பெரிய டயர்ஸும் கூடவே டைரக்ஷனுக்காக ரொட்டேட்டிங் டயர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப சுலபமாகவே உங்கள் தோப்புக்கு நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மிஷினை தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் கொண்டு போய் நீங்கள் மிஷினை வச்சு அந்த இடத்துல விழுகக்கூடிய மட்டைகளை அரைச்சி அந்த மரத்துக்கே நீங்கள் உரமாக போட்டுக்க முடியும். உரமாக போடுறதுனால எவ்வளோ யூஸ் இருக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் மரத்தை சுற்றி இந்த மட்டைகளை உரமாக போடும்போது உங்களுக்கு களை முளைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல இந்த மட்டை வந்து நீங்கள் அரைச்சி போடும்போது அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அது போக இது மண்ணுக்கும் நல்லது, மரத்துக்கும் நல்லது. இப்போ நீங்கள் எங்ககிட்ட பவர் டிராகன் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ எங்ககிட்ட பார்த்துட்டிங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குங்க. ஒன்று இன்ஜின் வச்சுருக்கு, இன்னொன்று வந்து மோட்டர் வச்சுருக்கு, இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா ரெண்டுமே வச்சு எங்ககிட்ட
பவர் டிராகன் டூயலுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ப நீங்கள் வந்து மிஷின்ஸை வாங்கிக்க முடியும். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த மிஷினுக்கு இப்போது பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மிஷின் யாருக்காவது தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10,000 இல்லை, 20,000 இல்லை, 30,000 இல்லை, சொலையா 50,000 ரூபாய் இந்த மிஷினுக்கு இப்போ நாங்கள் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. இது லான்ச்சிங் ஆஃபர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ கால் பண்ணி புக் பண்ணுற ஃபஸ்ட்டு 50 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.